செய்திக்கு ஆதாரமாய் தேவன் கொடுத்த வாக்கியம் இந்த நாளிலும் கொலேசையர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலேசையர் 2:14. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து ஆணி அடைத்து வெற்றி சிறந்தார் என்று அடுத்த வசனத்திலே முடிக்கிறார். வேதம் அழகாக சொல்லுகிறது. இன்னொரு விஷயம் கூட நீங்கள் அந்த வசனத்தை நிதானமாய் வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நிதானிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஒரு சிக்னேச்சர், ஒரு கையெழுத்து நமக்கு விரோதமாக இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு ஃபேவரபுளாக ஒரு கையெழுத்து போடுகிறார்கள். நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து இவர் நல்லவர் வல்லவர் என்று கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார்கள். இந்த 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 செக்கு மூலமாய் இவருக்கு இவ்வளவு தொகை கொடுக்கிறேன் என்று சொல்லி நமக்கு சாதகமாக ஒரு கையெழுத்தை போடுகிறார்கள். நம்ம எல்லா இடத்திலும் நமக்கு சாதகமாக ஒரு கையெழுத்தை போடுவதற்கு சில நேரங்களில் கையூட்டு கூட கொடுக்கிறோம். ஒரு கையெழுத்து போட்டால் போதும், என் ஃபைல் மூவ் ஆகிடும். அந்த ஃபைலை மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆகவே அந்த கையெழுத்துக்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு கையூட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிருக்கிறோம். எ ஃபேவரபிள் சிக்னேச்சர், நமக்காக ஒரு கையெழுத்து, நமக்கு சாதகமாய் இருக்கக்கூடிய ஒரு கையெழுத்து என்பதை கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசையருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நமக்கு எதிராகவும் நமக்கு விரோதமாகவும் இருக்கிற ஒரு கையெழுத்து, நமக்கு விரோதமாய் இருக்கிற ஒரு கையெழுத்து. நான் எதனால் நமக்கு விரோதமாய் அந்த கையெழுத்து இருக்கிறது? தேவனுடைய கட்டளைகளினால் நமக்கு விரோதமான ஒரு கையெழுத்து. கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நமக்கு விரோதமான கையெழுத்து, a signature which is against me, not in favor of me. எனக்கு விரோதமாய் ஒரு கையெழுத்து இருக்கிறது. அந்த கையெழுத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே குலைத்து நடுவிலே ஆணி அடைத்து அதன் மேலே வெளியரங்கமாய் சகல துரைத்தனங்களையும் சகல விதமான அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் விரோதமான ஒரு கையெழுத்து இருக்கிறது. நமக்கு எதிரடையான கையெழுத்து. அந்த கையெழுத்து கட்டளைகளினால் உண்டான கையெழுத்து, வேறு ஒருத்தரால் உண்டான கையெழுத்து அல்ல. நமக்கு விரோதமான கட்டளைகளினால் உண்டான ஒரு கையெழுத்து, நமக்கு எதிரடையான நமக்கு விரோதமான ஒரு கையெழுத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே குலைத்து போட்டார் என்று ஆணி அடித்து அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த லெந்து காலத்திலே வந்திருக்கிறோம். லெந்து காலம் நல்லதா கெட்டதா, ஆவிக்குரிய சபைக்கு தேவையா, இது அந்த சபைக்கு தேவைதா, இந்த சபைக்கு தேவைதா என்பதெல்லாம் நான் அந்த விதமான ஒரு தர்க்கத்துக்குள்ளாக போக விரும்பவில்லை. ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நினைவு கூறும்படிக்கு, அவரை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே இது எனக்காகத்தானே பட்டீர் என்று சொல்லி நினைவு கூர்ந்து ஆண்டவரை அறிக்கை செய்வதற்காக ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் +40 நாட்கள் தேவன் எனக்காக பட்ட பாடுகளை நினைத்து, நான் ஆண்டவர் எனக்காக செத்தார்னு சும்மா சொல்லிடாதீங்க. ஆண்டவர் எனக்காக செத்தார்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் ஒன்றும் விஷம் குடிச்சு செத்து போயிடலை. ஆண்டவர் சும்மா போய் தூக்க மாத்திரை போட்டு செத்து போயிடலை. ஆண்டவர் அப்படியே நல்ல ஒரு நித்திரையாக படுத்த உடனே தூங்கி அப்படியே நித்திரையில் நல்ல சாவுங்க என்று அப்படிப்பட்ட ஒரு சாவை என் ஆண்டவர் அனுபவிக்கல. எனக்காக என் ஆண்டவர் பாடுபட்டு அனுபவித்தார். பாடுபட்டு அந்த சாவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஒவ்வொரு நகங்களும் ஒவ்வொரு சதையும் ஒவ்வொரு எலும்புகளும் அப்படி பாடு அனுபவித்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆத்துமாவில் அவர் கலங்கி போனார். ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். அவருடைய ஆவியை மரணத்திலே ஊற்றினார். அவருடைய ஆத்துமா கலங்கி போயிற்று. சரீரத்திலே ஒவ்வொரு அங்குலமும் ஐயோ ஐயோ என்று சொல்லி அலறிற்று, வேதனைப்பட்டார். ரத்தம் சிந்திற்று. தன் சொந்த ரத்தத்தை பார்த்தாலே, மற்றவங்க ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். தன் சொந்த ரத்தம் தன் காலு கீழே ஊற்றுகிறதை பார்த்து அப்படியே மயங்கி போய் பசியினாலும் வருத்தத்தினாலும் மயக்கமுற்று தாகத்தினாலும் தொங்கி கொண்டிருந்தார். பாடு மரணத்தை தேவன் எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன்.
3 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய கால்களில் நல்ல வலி, காலில் நடக்க முடியவில்லை. அண்ணன்ட்ட ஜோமணி ஜெபித்து கொண்டு எனக்கு தெரிந்தது என் உள்ளத்தில் இது ஒரு சூன்யத்தின் ஆவிதான் என்று சொல்லி, எந்த மருந்து போட்டாலும், எந்த மாத்திரை, வீட்டில் எத்தனை டாக்டர்கள் இருந்தாலும், எந்த மருந்து போட்டாலும், எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் அது போகாது என்று எனக்கு தெரியும். காரணம் அது ஒரு சூன்யத்தின் ஆவி. ஆக அண்ணன்ட்ட ஜெபிச்சேன். அண்ணன் ஜெபிச்சார்கள். கொஞ்சம் எண்ணெயை போடுங்க தம்பி அப்படின்னார்கள். போட்டேன். அப்புறம் தான் என்னுடைய மருமகன் இடத்துல போய் காட்டினேன். அவர்கள் 2-3 மாத்திரைகள் கொடுத்தார்கள். வலி சுத்தமாய் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. பிரியமானவர்கள், இதுதான், இதற்காகத்தான் ஆண்டவர் நொறுக்கப்பட்டார். இதை நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இதற்காகத்தான் நமக்கு விரோதமாய் இருந்த ஒரு கையெழுத்தை குலைத்து போடும்படிக்கு, நமக்கு விரோதமான எல்லாவற்றையும் குலைத்து போடும்படிக்காக இயேசு சிலுவையிலே அவைகளை வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குலைத்து போட்டார். ஆண்டவர் குலைத்து போட்ட ஆண்டவருடைய காரியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது 4 காரியங்களை மறந்து விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி வச்சுக்கிடுங்க. பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். இதை மறந்தே போயிடாதீங்க ஒரு நாள் கூட. பாவம் அறியாத அவர் எனக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியான பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். மறந்து போயிடாதீங்க. இதை என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க. 2வது, ஆசீர்வாதத்தின் தேவனானவர் எனக்காக சாபமானார் என்பதை மறந்து போயிடாதீங்க. ஆசீர்வாதத்தின் தேவன் எனக்காக சாபமானார். என்னை துரத்தி கொண்டு வருகிற சாபத்திலிருந்து, என் பாவத்தினாலே வந்த சாபத்திலிருந்து, என் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் வந்து என்னை துரத்தி பிடிக்கிற சாபத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும்படிக்காக ஆசீர்வாதத்தின் தேவன் சாபமானார் என்பதை மறந்து போயிடாதீங்க. 3வது, ஐஸ்வர்யமான தேவன், ஐஸ்வர்யவான், எனக்கு ஐஸ்வர்யமான தேவன் எனக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, எல்லாம் அவருடையது. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? தங்க மயமாக மின்னுகிற பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்முடைய நிமித்தமாய், என் நிமித்தமாய் அவர் என்ன செய்தார்? தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது, தேவ மனுஷன் நம்மளை மனுஷகுமாரர்களாய் இருக்கிற நம்மை தேவகுமாரனாய் மாற்றுவதற்காக தேவகுமாரனாய் இருந்த அவர் மனுஷகுமாரனானார் என்று மாறினார் என்பதை, இந்த 4 காரியத்தையும் தயவு செய்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மறந்து போகக்கூடாது. நீங்களும் மறந்து போகாதீங்க. எனக்காக அவர் பாவமானார், எனக்காக அவர் சாபமானார், எனக்காக அவர் தரித்திரரானார், எனக்காக அவர் மனுஷகுமாரனாய் மாறினார், நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு. இதற்காகத்தான் இந்த நாட்களிலே இதைத்தான் நாம் தியானிக்க வேண்டும். நமக்கு விரோதமான ஒரு கையெழுத்து, கட்டளைகளினால் நமக்கு விரோதமான ஒரு கையெழுத்து என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு சாதகமான கையெழுத்து அல்ல, நமக்கு பாதகமான, நமக்கு விரோதமான ஒரு கையெழுத்தை தேவன் சிலுவையிலே குலைத்து போட்டார் என்று வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பாபேல் என்கிற ஒரு கோபுரத்தை கட்டிவிட்டு உலகத்துக்கு மேலாய் நாங்கள் கட்டிவிட்டோம் என்று பெருமை பாராட்டுகிற சூழ்நிலை தேவன் இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல 1 சாமுவேல் 7, 14, 15, 34, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். அகித்தோப்பலின் ஆலோசனையை அபத்தமாக்கினார். நமக்கு விரோதமான ஆலோசனைகளை தேவன் அபத்தமாக்கி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகித்தோப்பல் என்கிற மனுஷன் சவுலுக்கு ஆதரவாகவும் தாவீதுக்கு விரோதமாகவும் ஆலோசனை சொல்லும் பொழுது அகித்தோப்பலின் ஆலோசனை தேவன் அபத்தமாக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு விரோதமான எல்லா விதமான ஆலோசனையும் தேவன் கவிழ்த்து போட்டார், அபத்தமாக்கி போட்டார் என்று நெகேமியா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படியாக கையெழுத்தை ஆண்டவர் இப்படியாக பாஷைகளை தாறுமாறாக்கினவர், நமக்கு விரோதமான எல்லா ஆலோசனைகளை அபத்தமாக்கினவர் இன்றைக்கு நம்மிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமான கையெழுத்தையும் நான் குலைத்து போட்டு விட்டேன். தாறுமாறாக்கின தேவன், இந்த ஆலோசனைகளை அபத்தமாக்கின தேவன், தாறுமாறாக்கின தேவன் நமக்கு விரோதம் கையெழுத்தை குலைத்து போட்டேன் என்று சொல்லுகிறார். நமக்கு விரோதமான, அதாவது கட்டளைகளினால் நமக்கு விரோதமான ஒரு கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்குரிய அர்த்தத்தை சற்று கூர்ந்து பார்ப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா ஆத்துமாவும் என்னுடையது, நான் தான் அதை உருவாக்கினேன்.
எல்லா ஆத்மாவும் என்னுடையது. மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியில சுவாசத்தை ஊத்தின அவன் ஜீவனுள்ள ஆத்மாவா மாறினா, அப்படியாக உண்டாக்கின எல்லா மனுஷர்களும் என்னுடைய எல்லா ஆத்மாவும் என்னுடையது. ஆகவே தான் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்தார். உலகத்துக்கு ஒளியாய், ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்தார். எல்லா மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாய், எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாய் என் அருள்நாதர் வானத்தை விட்டு இறங்கி வந்தார், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அடுத்து சொல்லுகிறார், தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ பிள்ளையுடைய ஆத்மா எப்படியோ அப்படித்தான் எனக்கு சொந்தமாகும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இதுதான் நமக்கு விரோதமான கையெழுத்து. கட்டளைகளினால் கட்டளைகளினால் நான் எதிரடையாக, நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கையெழுத்து. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். மரண சாசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதே எரேமியா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுற, ஆனால் எரேமியா, எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகங்களை வாசித்து பார்ப்பினால் வேதம் சொல்லுகிறது, சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை, துன்மார்க்கன் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து இருக்கிறது ஐயா. கட்டளைகளினால் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டார். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, இந்த நியாயப்பிரமாணத்தின் படி செய், என்னை தவிர யாரையும் வணங்காத, கொலை செய்யாத, உபச்சாரம் செய்யாத, திருட்டுத்தனம் பண்ணாத, எதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு சொல்லிட்டாரு. இதை பண்ணும் பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோம். அல்லது மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுதெல்லாம் பாவம் நமக்குள்ளாய் குடிகொள்ளுகிறது. ஆதியில் அதுதான் நடந்தது. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், ஏவாளையும் பார்த்து சொன்னார், நீ எல்லாம் பண்ண, இந்த ஏதோம் தோட்டத்தில் எல்லாத்தையும் நிற்பாரு, ஆனால் விலக்கப்பட்ட அந்த கனியை மட்டும் புசிக்காத என்று சொன்னாரா? சொல்லிவிட்டு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் பாவம் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. இன்றைக்கு எத்தனை முறை கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை முறை பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கற்பனையில் 1 மீறினாலும் பாவம். நான் 9 கற்பனைகளை நல்லா பார்த்துட்டேன், ஒரே ஒரு கற்பனை, ஒரே ஒரு பொய் சொல்லிட்டேன், இல்லை, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஃபாலோ பண்ணால் 10 கற்பனையும் ஃபாலோ பண்ணு. 1 விட்டால் கூட 3/4 கிணறு தாண்டாலும் தப்பு, 90% கிணறு தாண்டாலும் தப்பு, அரை கிணறு, 1/4 கிணறு, எல்லாம் முழு கிணறையும் தாண்ட வேண்டும். இல்லாட்டியா கிணத்துக்குள்ளே தான் விழுவீங்க. இதுதான் தேவன் சொன்ன காரியம். அப்போஸ்தலன் பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தில் ஒரு பிரமாணத்தை மீறி விட்டாலோ, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களாக இருப்போ பாவம் நமக்குள்ளே வரும், கீழ்ப்படியாமை நமக்குள்ளே வந்துடும். அந்த கீழ்ப்படியாமையிலே பாவம் நமக்கு இருக்கும். அந்த பாவத்து நிமித்தம் அங்கே ஒரு கையெழுத்து இருக்கிறது, மரண சாசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகு, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அழகாய் இருக்கிறது வேதம். உங்களுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய கட்டளை இருக்கிறது. கட்டளைகளினால் நமக்கு விரோதமான கையெழுத்து. ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். 10 நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு நியாயப்பிரமாணம் வந்து விட்டது, 10 கற்பனைகளை கொடுத்து விட்டார் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லுகிறது. வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 31:26. அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். என்ன அருமையா சொல்றார் பாருங்கள். நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதில் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையின் பக்கத்தில் வைங்க. இந்த நியாயப்பிரமாணம் உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். வேதம் அழகாக சொல்லுறது, ஒருத்தனை நியாயம் திருத்துறாதீங்க. அப்படி நியாயம் திருக்கணும்னா 3 அல்லது 4 பேருடைய சாட்சியை வச்சு நியாயம் திருங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது நியாயப்பிரமாணத்தின்படி. அப்படிதான். அதனால்தான் பொய் சாட்சி சொல்றதற்காக யூதாசுக்கு காசு கொடுத்து கொண்டு போய் நிறுத்தினாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தரை எங்களை தண்டிக்க அதிகாரம் கிடையாது. ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் என்ன செய்யறோம், பொய் சாட்சியை உருவாக்கி கொண்டு போய் வைக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் மறந்து போன ஒரே ஒரு காரியம், நியாயப்பிரமாணம் எனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கிறது.
ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாண வேதம் அழகாக சொல்லுகிறது, அந்த நியாயப்பிரமாணம் உனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும், எனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும். அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லுகிறது. அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அழகாக அங்கே அப்போஸ்தலர் பவுல் நிறைய காரியங்களை இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறார். அதிலே 1:7-9 ஆண்டவர் சொல்கிறார், முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த பொழுது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனாகிவிட்டேன், நான் செத்து போயிட்டேன். நியாயப்பிரமாணம் இல்லாத பொழுது நான் எப்படி இருந்தேன்? நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனாகிவிட்டேன். பாவம் செய்யும் பொழுது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை 10 கற்பனைகள், அதெல்லாம் வேதம் அழகாக சொல்லுகிறது கட்டளைகளினால் நமக்கு விரோதமான ஒரு கையெழுத்து. நான் நியாயப்பிரமாணத்தின் முன்பதை இல்லாத இருந்தபோது ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த பொழுது பாவம் எனக்குள்ளே உயிர் கொண்டது. அப்பதான் எனக்கு தெரியுது அது பாவம் என்று தெரிகிறது, அந்த மீறுதல் என்று தெரிகிறது, அக்கிரமம் என்று தெரிகிறது, கீழ்ப்படியாமை என்று தெரிகிறது. நான் மரித்து போய் விடுகிறேன். காரணம், எனக்கு விரோதமான ஒரு கையெழுத்து. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும் என்று சொல்லுகிற ஒரு காரியம் அங்கே வெளிப்படுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் இதே மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். இது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்காக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனால் எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் என்று வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. உடனே சொல்லிடாதீங்க இது பழைய ஏற்பாட்டில்ங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, 2 கற்பனையாக கொடுத்துட்டாரு, ராஜரீக பிரமாணமாய் கொடுத்துட்டாரு. 10 கற்பனையை சுருக்கி 2 கற்பனையாக கொடுத்துட்டாரு. அந்த கற்பனை 2 கற்பனை என்ன? ஆண்டவர் மேலே அன்பு கூறணும், தன்னை போல பிறனையும் நேசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரில் அன்பு கூறணும். அந்த அன்பு சும்மா இல்லை, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு ஆண்டவரில் அன்பு கூறணும். அது எப்படி? அன்னைக்கு பழைய ஏற்பாடு கற்பனையில் ஒரு கற்பனையை மீறினாலும் அது மீறினது தான், அது கீழ்ப்படியாமை தான், அதுக்குரிய பலன் உண்டு தான் என்று சொன்னதை போல உன்னை சிருஷ்டித்த கர்த்தரை, உன்னை உண்டாக்கின கர்த்தரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு கூட ஆராதிக்காவிட்டால், அன்பு கூறாவிட்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான். உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறு. ஒரு சிம்பிளாக சொல்லிட்டார். அது உள்ளே திறந்தீங்கன்னா 10 கற்பனை விட பயங்கரமாக இருக்குது அந்த கற்பனை. ரொம்ப சிம்பிள்னு சொல்லிட்டார். அதனால தான் அதுக்கு ராஜரீக கட்டளை பிரமாணம்னு சொல்லிட்டார். இப்படியா ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற கடவோம் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரில் அன்பு கூறுங்க, முடிஞ்சு போச்சு. நான் ஆண்டவரில் அன்பு கூறுறேன். ஐ லவ் காட். இங்கே இருக்கிற யாரும் அதை மறுக்க முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை பேர் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பினால தான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் அன்பை ருசி பார்த்தவர்களாக தான் இங்கே உட்கார்ந்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் அடுத்த கேள்வி வருகிறது, முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு உள்ளத்தோடும் ஆண்டவரில் அன்பு கூறுகிறீர்களா? தட் இஸ் $1 million question. அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், தன்னை போல பிறனை நேசி என்று சொல்லி. நான் அன்பு கூறுறேன். ஒரு ஆத்மா பதறும் பொழுது அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லை. நேற்று அதுதான் நாங்கள் கண்ணீர் வடித்து ஜெபித்தோம். ஒரு ஆத்மா பதறும் போது அவனுக்கு நல்லா வேணும். நான் சத்தியத்தை 10 தடவை சொன்னேன், கேட்கல. அப்போ நல்லா வேணும். இது அல்ல. இது மனுஷர்கள், சாதாரண மனுஷர்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்க்காதவர்கள் செய்கிற வேலை இது. நான் சொன்னேன், கேட்கல. கேட்காம போய் மொட்டிட்டான். வேணும், இன்னும் வேணும். இதையும் நான் செய்திருக்கிறேன் பல நாட்கள், பல வருஷங்களுக்கு முன்பு. என் ஆண்டவர் என்றைக்கு என்னோடு கூட பேசினாரோ, நான் தயாரனாக இருக்கும் பொழுது நீ எப்படி நான் வன்கணனாக இருக்கலாம் என்று என் ஆண்டவர் என்னிடத்தில் கேட்ட பொழுது என் வாழ்க்கை மாறிவிட்டது தலைகீழாய். ஒருவரை நியாயம் தீர்ப்பதை விட்டு விட்டேன். அவர்களுக்காக அழுவதைத்தான் சொல்லாமே அழுவேன். ஆண்டவர் அந்த பாரத்தை தந்திருக்கிறார். காரணம் இதுதான், உன் சகோதரனை நேசி, உன்னை போல நேசி. உன் ஆத்மா எவ்வளோ ப்ரெஷியஸோ, உன் சகோதரனுடைய ஆத்மா, உன் சகோதரனுடைய ஆத்மா அவ்வளவு ப்ரெஷியஸ் என்று நேசி என்று சொல்லி
இன்னைக்கு நேசிக்கிறேன்னு சொல்லிடலாம். நேசிப்பாங்க எல்லாரும், சுயநலத்துக்காக நேசிப்பாங்க. நான் கொடுத்து அவன் கொடுக்கணும்னு. சுயமில்லாமல், சுயநலம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கிற ஒரு நேசத்தை தான் ஆண்டவர் விரும்பினார் என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. தன்னை போல பிறனை நேசி. உனக்கு யார் பிறன்னு ஒருத்தன் கேட்டான். உடனே தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? யார் நல்ல சமாரியனுடைய கதையை சொன்னார். ஒரு கள்ளன் இடத்துல அடிபட்டு விட்டு குற்றுயிரும் குயலுயிருமாக இருந்தான். ஒரு லேவியன் வந்தான், ஒரு ஆசாரியன் வந்தான், வேறு பக்கமாக போயிட்டான். ஒரு சமாரியன் மட்டும்தான் வந்து இறங்கி அவன் காயத்துக்கு கட்டி அவனுக்கு 2 காசை கொடுத்து சத்திரத்தில் போட்டு, இதை வச்சுக்கோ, இன்னும் நான் உனக்கு தருவேன், ஏதாவது செஞ்சான்னு சொல்லிட்டு போனான். ஆசாரியன் பிறனல்ல, ஆசாரியன் பிறனல்ல, லேவியன் பிறனல்ல, இந்த நல்ல சமாரியன் தான் இந்த அடிபட்டு கிடந்தானே அவனுக்கு பிறன் என்பதை ஆண்டவர் உணர்த்தும்படிக்காக இந்த ஓமையை சொன்னார். இன்றைக்கு அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பிறனாக இருக்கிறார். யார் நமக்காக சிலுவையில் அடிபட்டது? ஒருத்தரும் இல்லை. நமக்கு ஏன் ஒரே தேவன் என்று சொல்லுகிறோம்? அது எப்படி வேணாலும் நீங்கள் பொருள்படுத்திக்கலாம். மூன்றில் ஒரு தேவன் என்று சொல்லலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி ட்ரினிட்டி, ஹோலி ட்ரினிட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நான் சொல்லுகிறபடி, நான் எனக்கு ஆண்டவர் சொன்னபடி ஒரே தேவன். He is the only God, one and only God who sacrifices life on the cross for me. எனக்காக ஜீவன் கொடுத்த ஒரே தேவன் அவர்தான். ஆமென். ஒரே தேவன், அவ்வளவுதான். எதுக்கு முன்னாடி நான் போவோம், 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எல்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு மேலே ஒன்று இருக்கிறது. எனக்காய் ஜீவன் கொடுத்த, எனக்காய் மரித்து அந்த ஜீவனை எனக்குள்ளே கொண்டு வந்த ஒரே தேவன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே தேவன், the only God, the only God, the one and only God who sacrifices life. ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்கு உயிர் தந்தார், எனக்காக உயிர் தந்தார், எனக்கு உயிர் தந்தார். உயிர் தந்த தெய்வமே நீர் என்று சொல்லி பாடுகிறவர்களாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் இருந்ததுனால ஆக்கினை தீர்ப்பு நமக்குள்ளே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உடனே கட்டளைகள் என்னும்போது இந்த நான் பொய் சொல்றதே இல்லைங்க, ஆகவே நல்லா இருக்கிறேன். உனக்குள்ள அன்பு இல்லைன்னா, உனக்குள்ள உன் சகோதரனை நேசிக்கிற அன்பு இல்லைன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு முழு அவருக்கு முதலிடம் கொடுத்து உன் வாழ்க்கையில இல்லாமல் இருக்குமானால் நம்முடைய நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. நமக்கு விரோதமாய் ஒரு கட்டளை இருக்கிறது, நமக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து இருக்கிறது. அந்த கையெழுத்தை முறித்து போடும்படிக்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியின் பிரமாணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது நியாயப்பிரமாணம் என்று, ஆவியின் பிரமாணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவத்தின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தை, ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்களானால் 7, 14, 13, 14, 15 வாசித்து பார்ப்பீர்களா? நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், காரணம் எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவத்தின் பிரமாணம் என்று சொல்லி முடிப்பார். நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன், ஜெபிக்க முடியலை. நான் எல்லாருடைய நன்மையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. எல்லாரையும் நேசிக்கணும்னு நினைக்கிறேன், முடியலை. எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியலை. காரணம் எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவத்தின் பிரமாணம் என்று சொல்லி முடிக்கிறார் அவர். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தான், ஐயோ நான் நினைக்கிறேன் முடிக்கல, இச்சையை என்னால் அடக்க முடியலை, எனக்குள்ளாக இச்சை இருக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்தா, ஒரு ஆணை பார்த்தா இச்சை வருகிறது. எதையாகில பார்த்தா அது எனக்கு வேணும் 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 வேணும், ஒரு மாம்சத்தில் ஒரு இச்சை இருக்கிறது. காரணம் உனக்குள் பதுங்கி இருக்கிற பாவத்தின் பிரமாணம். அந்த பாவத்தின் பிரமாணத்தை வெளியே கொண்டு வந்து அதை சிலுவையிலே ஆணி அடித்து குலைத்து போட்டு ஆவியின் பிரமாணத்தை கொடுக்கும்படிக்காய் தேவன் அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய். உனக்கு விரோதமும் நமக்கு எதிரடையாகும், நமக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை சிலுவையிலே குலைத்து நடுவிலே இராதபடிக்கு, நம்முடைய மத்தியிலே இராதபடிக்கு, நடுவிலே இராதபடிக்கு சிலுவையிலே ஆணி அடித்து அவைகள் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இன்னுமாய் பார்ப்பீர்களானால் இந்த ஆக்கினை குறித்து சொல்லும் பொழுது இது ஒரு ஆக்கினை, இது ஒரு தீர்ப்பு. இது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக்கினை அவர் மேலே வச்சுட்டாங்க, நீ போய் சமாதானத்தை கொண்டு வா என்று தேவன் மேலே ஒரு ஆக்கினை, ஒரு அதிகாரம், ஒரு ஆணையிட்டு அனுப்பப்பட்டது. ஆகவே தான் இந்த ஆக்கினை நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஒரு கையெழுத்து,
ஒரு ஆக்கினை. எந்த மனுஷன் பாவம் செய்கிறானோ அவன் பழைய ஏற்பாட்டு காலத்து நியாயப்பிரமாணம் படியாகும், புதிய ஏற்பாட்டு பிரகாரமாக அந்த ரெட்புண்டு கற்பனைப்படியாகும். எந்த ஆத்துமா பாவம் செய்தோ அந்த ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், வேதத்தை வாசித்து பார்ப்படார். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46 வசனத்தை வாசித்து பாருங்க. இவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். ஆமென். இவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். யாரை பற்றி சொல்லுவார்? 41ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு போங்க. 41ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு போங்க, இவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். நான் பசியாயிருந்து எனக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்கல. நான் நிர்வாணமாயிருந்தேன், தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்காத, அன்பு செலுத்தாத, விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என்னை விட்டு தூர போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். 46ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. நித்திய ஆக்கினை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஆக்கினை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெறும் மரண ஆக்கினைத்தான். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ஆக்கினை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபிக்கப்பட்டவர்களே உங்களுக்கு விரோதமாய் ஒரு நித்திய ஆக்கினை அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பசியாக இருக்கிறவங்களுக்கு பசி தீர்க்க கொடுக்காம, அன்பு செலுத்தாமல், அன்பு இல்லாத ஒரு உள்ளம் இருக்குதுன்னா அந்த உள்ளத்துக்கு அன்பு காட்டாத ஒரு காரியம் இருக்குமானால் என்ன செய்யலாம்? இன்றைக்கி எல்லாம் உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? நமக்கு முட்டிக்காலுக்கு கீழே இருந்தாலும் உதவி செய்வாங்க, நம்முடைய முட்டிக்காலுக்கு கீழே உதவி செய்வாங்க, நம்முடைய இடுப்பில் வந்தாலும் உதவி செய்வாங்க. இடுப்புக்கு மேலே ஒருத்தன் வந்துட்டானா அவன் எப்படி வளரலாம்? கொட்டு, அவனை தள்ளி விடு, அவனை கழட்டி விட்டுரு, உதவி செய்ய மாட்டாங்க. அனுபவித்து பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஆண்டவர். அவரை விட நம்ம உயர்ந்து போனன்னு விரும்புகிற ஒரே கடவுள் ஆண்டவர் மட்டும்தான். தாய் தகப்பன் கூட அப்புறம் தான் யோசிப்பாங்க. எத்தனையோ பேர் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் 55 வயசில் தான் வீடு கட்டினேன், என் மகன் 35 வயசில் வீடு கட்டிட்டான்னு எங்கிட்ட புலம்பினவர்களும் உண்டு. அந்த காதுகளை கேட்டிருக்கிறேன். நான் 55 வருஷம் கழிச்சு லோன் எடுத்து தான் கட்டினேன், இவன் லோனே இல்லாமல் வீட்டை கட்டிட்டானே 35 வயசில் என்று சொல்லி அந்த மதுராந்தரத்தில் என் கூட இருந்த தம்பி கூட குறித்து பேசினதை நான் என் காதுகளில் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவர் தான். என்னை விசுவாசிக்கிறவன் இதையும் செய்வான், இதை விட பெரிய காரியங்களை செய்வான், காண்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு வேதம் அழகாக சொல்லுகிறது அதிக நித்திய ஆக்கினை என்று. அந்த ஆக்கினைக்கு ஆண்டவர் பெயர் கொடுக்கிறார். யூதா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அது எப்படிப்பட்ட ஆக்கினை என்பது வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். யூதா அப்படியே சோதாம் குமாரா பட்டணத்தாரும் அவரை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு சாட்சியாய் வைக்கப்பட்டிருக்கிறார், உதாரணமாய் வைக்கப்பட்டிருக்கிறார். சோதாம் குமாரா பட்டணம் விபச்சாரத்தில் நிறைந்து இன்றைக்கு இதே போலதான் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தை போலதான் இருக்கிறது. நீங்க போயிட்டு சோசியல் மீடியாவில் போயிட்டீங்கன்னா சோதம் குமாரா பட்டணம் என்பது இன்றைக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது, சோசியல் மீடியாக்குள்ள இருக்குது. சோதம் குமாரா பட்டணத்தில் அதே போல் இதில் நெட்டில் ஒரு சில சைட்டில் இருக்குது. சோதம் குமாரா பட்டணம் அங்கங்கே இருக்குது. நல்ல பட்டணங்களும் இருக்கிறது, சோதம் குமாரா பட்டணமும் இருக்கிறது. நெட்டில் போயிட்டு இன்டர்நெட்டில் போயிட்டு அந்தந்த சைட்டுக்கு போனீங்கன்னா நீ சோதம் குமாரா பட்டணத்தில் இருக்கிறவனா இருக்கிறாய். அல்ல செல்போனில் சோசியல் மீடியாவில் அந்த இதில் பார்க்கிறவர்களாக இருப்பீர்களானால் சோதம் குமாரா பட்டணத்தில் வசிக்கிற விபச்சாரம் உள்ள ஒரு எண்ணம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி என்று அப்படிப்பட்டவர்களுக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நித்திய அக்கினியின் ஆக்கினை, நரகம் என்கிறதை அழகாக அப்போஸ்தலனாகிய யூதா எழுதி வைத்திருக்கிறார். நரகம்னு சொல்லிடலாரு, அவியாத அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் அவர் சொல்றாரு நித்திய அக்கினியின் ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நித்திய அக்கினியின் ஆக்கினை நீக்கும்படிக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனக்கு மேலே மரணாக்கினையை போட்டுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு அழகான வசனம், ஆகவே அதை வாசிக்க கேட்போம். ஆழமான அன்புள்ள ஆண்டவருடைய அன்பை ஆழமாய் சொல்லுகிற ஒரு வசனம்.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக இந்த லெந்து நாட்களில் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கு விரோதமாய் கட்டளைகளினாலும் எனக்கு எதிரடையாகவும் இருக்கிற ஒரு கையெழுத்தை என் இயேசு கிறிஸ்து குலைத்து போட்டிருக்கிறார் சிலுவையில் என்பதை உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நம்ப வேண்டும், அப்படியே தியானிக்க வேண்டும். உலகத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்ததின் நோக்கம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் குமாரன் அனுப்பப்படவில்லை. வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் 4ஆம் வசனத்தை. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்கிறது, அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அவரே அவரை அனுப்பினார், குமாரனை அனுப்பினார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த குமாரன் செய்த காரியம் பிரதான ஆசாரியன் இங்க சொல்றான். அனுப்பினார், குமாரனை அனுப்பினார், குமாரனை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரதான ஆசாரியன் என்ன, வருஷத்துக்கு ஒரு முறை முதலாம் இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஆட்டை வெட்டி தனக்காக பலி செலுத்தி கொள்ளுவான். பிறகு 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளா போய் சபையாருக்காக பலி செலுத்துவார். பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருஷமும் செலுத்துவான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனால் உயர்த்தப்பட்ட பிரதான ஆசாரியராக இருக்கிறபடினாலே அவர் என்ன பண்ணார்? தனக்காகவும் பலி செலுத்தி கொண்டார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடியும் என்று கேட்டவர் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொன்னார், இவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன் என்று சொன்ன தேவன் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அவரே தன்னை பலி செலுத்தி கொண்டு நமக்காக தகன பலியாக, சுகந்த வாசனை பலியாக, என்ன பலி வேணாலும் சொல்லுங்க, குற்ற நிவாரண பலி. பழைய ஏற்பாடு காலத்தில் ஏகப்பட்ட பலி இருக்குது. சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தகன பலி, அந்த பலி, இந்த பலி என்று சொல்லி நிறைய பலிகள் இருக்கிறது. எல்லா பலியும் ஒன்றாய் சேர்த்து, எல்லா ஆக்கினைகளையும் ஒன்றாய் சேர்த்து என்ன செய்து விட்டார் ஆண்டவர்? தனக்கென்று தனக்காகவும் இந்த ஜனத்திற்காகவும் ரத்தம் சிந்தி பிரதான ஆசாரியனாக நமக்கு விரோதமாய் இருக்கிற கையெழுத்தை குலைத்து போட்டார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 18ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இப்போ யோவான் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம் இராதபடியால் அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் விசுவாசிக்கிற நம்ம ஆக்கினைக்குள்ளாக உட்பட்டவர்களா, ஆக்கினையிலிருந்து தப்பித்தவர்களா? நமக்கு விரோதமான கையெழுத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் கட்டளைகளினால் நமக்கு எதிரடையாய் இருக்கக்கூடிய கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருக்கிற கையெழுத்தை, மரண ஆக்கினையை, நித்திய அக்கினியின் ஆக்கினையை அவர் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆக்கினையிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்கிற கட்டளை அபத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கட்டளை, அந்த கையெழுத்து கிறுக்கி போடப்பட்டு இருக்கிறது. அந்த கையெழுத்து குலைத்து போடப்பட்டு இருக்கிறது. எப்படி பாஷை தாறுமாறாக்கப்பட்டதோ, எப்படி ஆலோசனைகள் அபத்தமாக்கப்பட்டதோ, அதே போல நமக்கு விரோதமான கட்டளை சிலுவையிலே குலைத்து போடப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த வசனங்களின் மூலமாக. யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மிக அருமையான வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, அண்ணன் சொல்லி ஜெபிச்சாங்க, இப்பதான் சொல்லிட்டு சொன்னாங்க. அதற்கு அவள், ஆண்டவரே என்ன சொன்ன, ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, அவளை நோக்கி, நானும் உன்னை நியாயம் இருக்கிறதில்லை. ஆமென். கையும் மெழியுமா பிரிச்சுட்டாங்க விபச்சாரத்தில். கல்லை எறிஞ்சு கொள்ளணும் நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதை முன்னாடி பார்ப்பீர்கள். ஆனால் கல்லை எறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரணம் உண்டாகும். பட் என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னாங்க? 10 வேத கொண்டு வந்து அவளை நிறுத்தி, போதகரே 4ஆம் வசனம் வாசிங்க, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு ஆமென் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அன்பு கூற தேவன் அல்லவா?
எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அல்லவா. உள்ளத்தில் மனுஷனுக்குள்ள இருக்குது இன்னது என்று மனுஷனை குறித்து அவர் அறிந்து வைத்திருந்தபடினால் மனுஷனை குறித்து யாரும் அவருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, நியாயம் அவருக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசி பாருங்க. யாரும் ஆண்டவர்கிட்ட போய் நடிக்க முடியாது. ஆண்டவர் யோவான் 2:27 மனுஷனுக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருந்தபடினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க தேவையில்லை. ஏன் கேட்கிற, எந்த எண்ணத்தோடு வந்து கேட்கிற? ஆண்டவர்கிட்ட முன்னாடி வந்து ஆண்டவர் அவருக்கு தெரியும். இன்னைக்கு அழுவேன், நாளைக்கு போய் என்ன செய்வேன், இன்னைக்கு நான் கொடுத்துட்டா வாங்கிட்டு போய் நாளைக்கு என்னையே திட்டுவேன். ஆண்டவர் அறிந்தவர் இருக்கிறவர். ஆகவே தான் பொறுமையாக சில நேரங்களில் செய்வார். ஆண்டவர் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை. போக்கிடமற்ற மாக்கினையாவை நீக்கிடவே மரம் தூக்கி சுமந்திட்ட பாதம் ஒன்றே வேண்டோ இந்த பாரில் எனக்கு வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும். எல்லாருமே பாடுவோம். போக்கிடமற்ற யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி சுமந்திட்ட பாதம் ஒன்றே வேண்டோ இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உம் பாதம் ஒன்றே வேண்டோ போக்கிடமற்ற யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி சுமந்திட்ட பாதம் ஒன்றே வேண்டோ இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் ஒன்றே வேண்டோ. வேதத்தை வாசி பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதெல்லாம் தியானிங்க. இதுக்காகத்தான் இந்த லெந்து நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 27:3. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று நினைத்து உள்ளம் வருந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்த்தார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை. கையும் எழுமாய் பெரிய யோவான் மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுதே, கல்லெறிந்து கொள்ளணும். எல்லாம் கல்லை வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க. உங்களில் யார் குற்றம் இல்லாதவனோ அவன் கல்லெறியட்டும். பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமை, எல்லாம் ஒருத்தனும் உத்தமம் கிடையாது, ஒருத்தனும் உண்மை கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்று போயிட்டாங்க. இழந்து போன மகிமையை கொடுப்பதற்காக, நமக்கு விரோதமான கையெழுத்தை குலைப்பதற்காக பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற மனுஷன் மகிமை இழந்து போவான் என்கிற விரோதமான கையெழுத்தை குலைத்து போடும்படிக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து மரித்தார் என்பதுதான் அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தபடியே சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் சொன்னார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அடிக்கடி நம்ம வாசித்த வசனம். உன் ஆக்கினையெல்லாம் அவர் அகற்றி. அருமையான வசனம். வீட்டில் நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டிய வசனம். அவர் உன் ஆக்கினைகளை எல்லாம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் ஆகவே நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு தீங்கை ஆண்டவர் காணாதிருப்பாய், ஒரு தீங்கை நீ காணாதிருப்பாய். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். உன் ஆக்கினைகளெல்லாம் அகற்றி விட்டார். இஸ்ரவேலின் ராஜாவாய் உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கிட்டார். உனக்கு எதிராளியாக இருக்கிற சத்ரு எல்லாம் ஆண்டவர் விலக்கி போட்டு விட்டார். உனக்கு எதிராளியான சத்ரு யாரை விழுங்கலாம் என்று சிங்கத்தை போல கர்ஜித்து திரிகிற சிங்கத்தை எல்லாம் மிதித்து போட்டு விட்டார். யூத ராஜ சிங்கமாய் உன்னோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. அவர் சிலுவையில் உனக்கு விரோதமான கையெழுத்தை கொலைத்து போட்டு விட்டார். உன் ஆக்கினைகளெல்லாம் அவர் அகற்றி போட்டார். தம்மேல வாங்கிக்கிட்டார். போடு. அதனால தான் அவருக்கு மீட்பர்னு பெயர். அவன் சாகணுமா, அந்த சாவை என் மேலே போடு. பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யணும்? சாகணும். அப்படியா? சரி, நான் சாவுக்குள்ளே வரேன், அவனை விட்டுரு என்று சொல்லி அவர் தம் ஆத்மாவை கொடுத்து நம் ஆத்மாவை என்ன செய்து கொண்டார்? மீட்டு கொண்டார். ஆகவே தான் அவருக்கு மீட்பர்னு பேர். சும்மா மீட்பர்னா மீட்டார்னு நினச்சிக்கிறாதீங்க. தன்னுடைய ஆத்மாவை உனக்கு பதிலாக கொடுத்து உன் ஆத்மாவை விலைக்கு வாங்கி ஆண்டவர் என்ன செய்து மீட்டு கொண்டார். இன்றைக்கி அடகு வச்ச பொருளெல்லாம் டாப் விலைக்கு நாங்கள் மீட்டு தரோம். அதெல்லாம் முழுகி போதா, வாங்க எங்ககிட்ட. அந்த எல்லாம் நடிகைகள்லாம் வந்து சொல்கிறாங்க,
உன் நகம் மூழ்கி போச்சா, வா மீட்டு தரேன்னு சொல்லிட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்பு சொல்லிட்டாரு. உன் ஆத்மா மூழ்கி போயிடுச்சா, எங்கிட்ட வா, நான் தான் மீட்பர், நான் தான் மீட்டு தருவேன். ஐ எம் த ரிடீமர், ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். ஐ எம் த ரிடீமர், ஆண்டவர் மீட்கிறார். ரிடீமர் சர்ச்சில் நான் பேர் வச்சுக்கலாம், அதெல்லாம் பெருசு இல்லை. அதை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நானே வாசிக்கிறேன். 5:16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு நியாய தீர்ப்பு, நமக்கு விரோதமான கையெழுத்து, இவனுக்கு டெத் சென்டென்ஸ்னு கையெழுத்து போட்டு முடித்து நமக்கு விரோதமான தீர்ப்பு தேவனருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஒரு ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ, கிறிஸ்துவினால் உண்டாகும் கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. நீ எத்தனை பாவம் பண்ணி இருந்தாலும் அத்தனை பாவத்துக்கும் ஒரே பலி, ஒரே கிருபை வரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் வேதம் இந்த வசனத்தில் சொல்லப்படுறது. ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது, கிருபை வரமோ அநேக குற்றங்களை, அநேக பாவங்களை, அநேக அக்கிரமங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே தான் வேதம் எச்சரிக்கிறது. எப்படி ஆண்டவர் யோவான் 8:11 சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்ல சொல்லிட்டு அதோடு நிறுத்திட்டாரா? ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை? இனி பாவம் செய்யாத. இனி ஒரு பலி இல்லை, ஒரே பலி, இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டார். இனி தொடர்ந்து பாவம் செஞ்சிட்டே இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு விரோதமான கையெழுத்து குலைத்து போடப்பட்டது, ஆண்டவருடைய சிலுவையிலே மரணத்திலே குலைத்து போடப்பட்டு விட்டது. வேறொரு பலி இல்லை. அவரே பிரதான ஆசாரியராக போய் நமக்காகவும் அவருக்காகவும் எல்லாருக்காகவும் உலகத்துக்காகவும் பாவத்தின் நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக அவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து விட்டார். இன்னொரு பலி இல்லை. ஆகவே தான் வேதத்தில் ஒரு இடத்துல இப்படிப்பட்ட இதை காலில் கீழே போட்டு போனால் நீ அதிக ஆக்கினை அடைவாயாக எனக்கு கேட்குறாரு. அந்த வசனத்தை நான் சொல்ல விரும்பலை, அதனால தான் சொல்லலை. ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு. இப்படியான அவனுடைய ரத்தத்தை காலில் கீழே போட்டு பண்ணி மிதிச்சா அவனுக்கு வரக்கூடிய ஆக்கினை எப்படி பெருசாக இருக்கும் ஆண்டவர் கேட்கிறார். முதலாவதான காரியம், நமக்கு விரோதமான நமக்கு விரோதமான காரியத்தை சிலுவையில் கட்டளைகளினால் நமக்கு விரோதமான காரியத்தை, இன்னும் 2 விரோதமான காரியங்கள் இருக்கிறது. அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கு விரோதமானது உலக சிநேகிதம், தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு நமக்கு விரோதமான கையெழுத்து. 2வது தேவனுக்கு விரோதமான பகை, உலக சிநேகிதம். அடுத்து வாசிங்க தம்பி. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் பகைஞனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு என்னவா இருப்பாராம்? எதிராளியா இருப்பார்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனுக்கு விரோதியாக இருப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே அவனுக்கு என்னவா இருப்பாராம்? விரோதியாக இருப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. வேணும்னா வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் அவனுக்கு விரோதியாக இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியேல் 13:8 அது சொல்லப்பட்டு இருக்கு. எடுத்து வாசிக்கலாம். 13:8 எசேக்கியேல். நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானவைகளை தரிசிக்கிறபடியினால் நான் உனக்கு விரோதமானவர் என்று சொல்லுகிறார். உனக்கு விரோதமான வேதத்தை நல்லா வாசி பாருங்க. பிழையாம் ஆண்டவருக்கு அவனுடைய வழி மாறுபாடாக இருந்தபடினால் நான் உனக்கு எதிரடையாக வந்தேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வழியில் எதிராளியாக வந்துட்டா என்ன செய்வீங்க? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பப்போ because we are not worshipping an ordinary God, our God is a God of generations. என்னுடைய ஜெனரேஷனோட என்னோட போயிடுறதில்ல. நான் உத்தமனாக இருந்தால் அது என்னோட போயிடுறதில்ல. என் பாவம் என்னோட போயிடுறதில்ல. என் சந்ததியை பிடிக்க சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தர் எனக்கு எதிராளியாக வரக்கூடாது, என் சந்ததிக்கு எதிராளியாக வரக்கூடாது. நான் என்னுடைய கையில் கள்ளத்தராசு இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு எதிராளியாக வந்துடுவார். என் வழி மாறுபாடாக இருக்கிறது. ஆண்டவர் பேரை சொல்லிட்டு தீமையை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் பேரை சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை மீறி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய பேரை சொல்லிட்டு 2 பிரமாணங்களை, ராஜரீக பிரமாணத்தை நான் மீறி கொண்டு இருக்கிறேன். நான் மாறுபாடு உள்ளவன், விசுவாசமும் மாறுபாடு உள்ள சந்ததி. எது வரைக்கும் உங்களோட பொறுமையாக இருப்பேன், சீக்கிரம் மணந்துடும் என்று சொன்னவர் சில நாட்களுக்கு முன்பதாக பிரசங்கித்தேன்.
ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் நமக்கு எதிரடையாக இருந்தால் என்ன செய்வோம் என்று சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமல் இருக்கணும். கீழ்ப்படியாமல் செய்கிறதே அந்த பகை தான் என்பே உலக சிநேகிதம். உலக சிநேகத்தை சிலுவையில் அறையலைன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, இச்சைகளை என்னால் அடக்க முடியல என்று சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உலகத்தை வெறுக்கலைன்னா, உலகத்தை நியாயப்பிரமாணத்துக்கு உங்களால் கீழ்ப்படியாமல் கூடாமல் இருக்கும். ஆண்டவருடைய ஆவியின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல். தொடர்ந்து வாசிங்க. 8 வாசிட்டீங்களா? மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் ஆவிக்குட்டவளாக, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்கிறார். மாம்சத்தினுடைய சிந்தை மரணம், மாம்சத்துடைய வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் மிக அழகாக சொல்லுது. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே ஆண்டவர் சொன்னார், 2 எஜமானனுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். இல்லை, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோக என் சொந்தமே என்று காண்பேனோ, என் அன்பரின் சுவை நான் என்று காண்பேனோ, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமை லட்சியமே, பரலோகமே என்று காண்பேனோ, என் அன்பரே சுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும். இன்னைக்கு என் குடும்பம் செழிக்கணும்னு நான் சாகணும் உலகத்துக்கு, இல்லைன்னா நான் தனியாக இருப்பேன், நான் நல்லா இருப்பேன் ஜாலியாக, ஆனால் ஒரு பலனும் இருக்காது. இப்போ உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு ஒரு தாயும் தகப்பனும் சாகலைன்னா பிள்ளைங்க செழிப்பாக இருக்காது, செழிப்பாக இருக்காது. அனுபவித்து சொல்கிறேன். தனித்து இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், கோதுமை மணி, சூப்பர் கோதுமை மணி தனியாக இருக்கும், அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. பஞ்சாப் கோதுமை மணி பெரிய கோதுமை, சம்பா கோதுமை பளபளன்னு இருக்குது, குண்டாக இருக்குது, அதனால் அதனால் ஒரு பலனும் இல்லைன்னா அந்த விதையினுடைய உலகத்துக்கு வந்ததுக்கு நோக்கமே இல்லை. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து உலகத்துக்கு என்று சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் உலகத்துக்கென்று உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு செத்ததை ஆகில் மிகுந்த பலனை தரும் என்று ஆண்டவர் சொல்லி கடந்து போயிருக்கிறார். ஆகவே தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படியாய் வேதம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். என் மனதுக்கு ஒரு பிரமாணம், என் அவயங்களில் ஒரு பிரமாணம் காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஆகவே தான் நியாய பிரமாணத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியலை. நான் என்ன செஞ்ச, சிறைப்பட்டு கிடக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை வந்து மீட்கணும், ஆண்டவர் தான் மீட்கணும். சிறைப்பட்ட கையெழுத்தினால சிறைப்பட்டு விட்டேன்.
என்னுடைய மாம்சத்துக்கு நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. ஏற்கனவே சொன்ன பாருங்க 13, 14, 15 வாசிப்பாங்களேன். நான் இப்படி இருக்க 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் விரும்புகிறதை செய்யாதவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். அதனால தான் சில நேரம் பயங்காட்டி விடுறோம், நீ செய்யலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு பயங்காட்டி விடுறோம். அப்படியாவது பயந்து போய் ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு அன்புல கீழ்ப்படினா தான் முக்கியம், எப்படியாவது கீழ்ப்படியாக கூடாதான்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஆலயத்துக்கு தான் வரட்டுமேன்னு சொன்னால் சில நேரங்களை மிரட்டி விடுறோம். அன்புனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இல்லைனா நீங்களே பார்த்துறீங்க, பிசாசு வந்து ஆடும் உள்ளே ஏறிக்கும் சொல்லி ஒரு பயத்தை உண்டாக்கியாது உள்ளே வந்து ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கலாத்தியர் 5:17. அபிஷேகம் எடுத்து மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. இதனால தான் பிரச்சனையே. ஆவி என்ன செய்து நல்லா எடுத்து வச்சுடுங்க. 5 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இதெல்லாம் வாலிப பிள்ளைங்க வீட்டில் போய் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புனால் எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியதை சிந்திப்பான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்தை சிந்திப்பான். ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று என்னவா இருக்குது, விரோதமாக இருக்கிறது. என்ன அருமையா வசனத்தை கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. உங்களுக்கு விரோதமான கையெழுத்து, உங்களுக்கு விரோதமான ஒரு நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் பாவத்தின் பிரமாணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த பாவத்தின் பிரமாணத்தை ஆண்டவர் தான் முறிச்சு போட்டு இருக்கிறாரு. நீ செய்யணும்னு நினைக்கிற உனக்குள்ளாக ஒரு உன்னுடைய சரீரத்தில் உன்னுடைய அவயங்களில் ஒரு பாவத்தின் பிரமாணம் ஒட்டி கொண்டே இருக்கிறது. நீ விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்து கொண்டு இருக்கிறாய். ஆகவே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அழகாக சொன்னார். ரோமர் 8:1 சொல்லியிருக்கிறார், மாம்சத்தின்படி நடவாமல் என்ன இல்லை, என்ன இல்லை, ஆக்கிரை. கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, நமக்கு ஆக்கினை. ஆண்டவர் விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விசுவாசியாதவனும் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆக்கினை தீர்ப்புக்கு உட்புட்டாயிற்று. இங்க ஆண்டவர் சொல்றார், அழகா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்கள் ஆண்டவருடைய அன்பினாலே நிரம்பி மாம்சத்தின்படி நடக்காமல், மாம்சப்படி உலக பிரகாரம் நடக்காம, உலகத்தின் ஆசாபாசங்களை பின்னாடி ஓடாம, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி ஓடும் பொழுது அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் முடிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக சுருக்கமாய் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நேரம் கடந்து கொண்டு இருக்கிறபடினால் என்னாகம புத்தகம் 23:23 வாசித்து பாருங்கள். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்னைக்கு தீர்க்க தரிசனம், குறி சொல்லுதல் எல்லாருக்கும் ஒரு கலக்கம் இருக்கிறது, குழம்பி போயிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் கேட்க வரா மாதிரி எங்ககிட்ட குறி கேட்க வராங்க. நல்ல ஆவியில் உணர்ந்துருவோம் நாங்கள். ஆண்டவர் சொல்ல மாட்டார், அவங்க உள்ளத்தில் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, அதை சொல்லிடணும். நாங்கள் ஆமாம் 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 வெரி குட் அப்படின்னு சொல்லணும், சிங்சக் அடிக்கணும். அதுக்காக என்ன சொல்லுவாங்க, குறி கேட்குற மாதிரி வருவாங்க. இது நடக்குமா நடக்காதா, பூ போட்டு பார்க்கணும், நாங்கள் எடுத்து கொடுக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அருமையான வசனம். உபாகமம் 13:5. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படிக்கு உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்கள் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டுக் கொண்டவளாகியமான உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக துரோக பேச்சு பேசினான். ஆண்டவருக்கு விரோதமான துரோக பேச்சு, கலக பேச்சு நிறைய இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். இதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. உங்களுக்கு விரோதமாக யார் சாபம் இட்டாலும் சரி, யார்
நீங்கள் அப்படி தான் போயிடுவேன்னு சொல்லி குறி சொன்னாலும் சரி, கள்ள தீர்க்கதரிசியாக வந்து ஐயோயோ அப்படின்னு சொன்னாலும் சரி, கலக பேச்சு, உனக்கு விரோதமாய் நீ எல்லாம் நினைப்பீங்க. யாக்கோபுக்கு விரோதமாய் ஐயோ மந்திரவாதம் இல்லைன்னு ஒன்று, ஐயோ பிள்ளை சூன்யம் எல்லாம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. உனக்கு விரோதமாக யாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. என் தீர்க்க தரிசனம் எனக்கு ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து சொன்னார் நீ பிழைச்சு போன்ட்டார். அதுதான் நான் நீ பிழைச்சு போ, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். நான் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்ல, போ, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கிறத ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் ஒரு தீர்க்கதரிசி. இனிமேல் எனக்கு விரோதமாய் எந்த குறி சொல்லுதலும் இல்லை, எந்த மந்திரவாதம் இல்லை என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆகவே தான் 1-4 வசனத்தை வாசிப்பாங்க. அதே 13 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு சொப்பனக்காரன் ஆகிலும் இதெல்லாம் சொன்னாக்கா அவன் கலக பேச்சுக்காரன். அவன் எனக்கு விரோதமாய் அவனை உங்களை கலங்க பண்ணும்படிக்காக எனக்கு விரோதமாய் என்ன செய்யினான், துரோக பேச்சை பேசினான், அவன் கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட தீமை உங்களிடத்திலிருந்து விலக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காலையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், நல்லா பார்த்துக்கிடுங்க. நீங்கள் நிறைய பேர் ஐயோ அவன் எனக்கு விரோதமாக செஞ்சிட்டான், இவன் எனக்கு விரோதமாக செஞ்சிட்டான், அவன் எனக்கு விரோதமாக பொறாமப்பட்டுட்டான், அவன் எனக்கு விரோதமாக பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னால் கூடின கூட்டம் அல்ல. தொடர்ந்து வாசிக்குமா. ஆனால் ஆண்டவர் சொல்றார் அடுத்து, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ வருவார்கள் என்று சொல்லிவிட்டு 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும், உனக்கு விரோதமான எல்லா ஆக்கினையும் அவர் அகற்றிவிட்டார். உனக்கு விரோதமான எல்லா ஆயுதத்தையும் ஆண்டவர் நீக்கி விட்டார். சிலுவையில் ஆணி அடித்து கொலைத்து உன் நடுவிலே இராதபடிக்கு, உன் நடுவிலே தீங்கை காணாது இருப்பாய், ஆவியானவர் உன் நடுவிலே இருப்பார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. நடுவிலே இராதபடிக்கு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி என்ன சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம். ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஆமென். என்ன அருமையான வசனம். வசனத்தை தேடி தேடி பாருங்க. உம்முடைய குமாரனுக்கு மெய்ய, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யாகவே, உம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் மெய்யாகவே அவர்கள் கூட்டம் கூடினார்கள். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் என்னால் கூடின கூட்டம் அல்ல. யார் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பக்கமாய் வருவார்கள். காரணம், உனக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் அவர் தன் மீது போட்டுக்கொண்டு சிலுவையிலே ஆணி அடித்து எல்லாவற்றையும் உன் நடுவிலிருந்து அகற்றி போட்டு விட்டார். மதுராந்தகத்தில் எங்கள் தெருவுக்கு 4 தெருவு தள்ளி ஒரு தெரு உண்டு. அந்த தெருவில் அது கொஞ்சம் ஒரு மாதிரியான டவுன் டவுன் என்று சொல்வார்களே, அது ஒரு மாதிரியான ஒரு தெரு. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் சண்டை செய்கிறவர்களாகவும் சச்சரவு செய்கிறவர்களாகவும் முரட்டாட்டம் குணமுள்ளவர்களாக இருப்பார். நல்லவர்கள் தான், ஆனால் கொஞ்சம் முரட்டாட்டம் தங்களுக்கு என்று சொல்லி தங்களுக்கென்று ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு கொஞ்சம் முரட்டாட்டம். உண்மையிலே நல்லவர்கள், ஆனால் முரட்டாட்டம் கொண்டவர்கள். டக்குன்னு அப்படியே கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துவிடும், யாரை கூட சண்டை போட்டு விடுவார்கள். அவர்களை வைத்து நிறைய பேர் சில காரியங்களை செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெரு உண்டு. ஒரு நாள் விளையாடி கொண்டே இருந்தேன், ஒரு காற்றாடி அருந்து அந்த பக்கமாய் ஓடிவிட்டது. அந்த பக்கமாக போச்சு, அந்த தெருவுக்கு நேராக ஓடிவிட்டது. என்னை அறியாமலே அந்த காற்றாடியை பிடிப்பதற்காக சின்ன வயசு அப்பா இறந்து போய்விட்டார்கள். 8 வயது முடிந்திருக்கிறது. அப்பொழுது தான் 9 வயசுக்குள்ளாக இருக்கிற காற்றாடி மேலே ஒரு ஆசை. யாரும் வீட்டில் காற்றாடி விட சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. வீட்டில் நான் ஒரே பையன், காற்றாடி மேலே ஒரு ஆசை. காற்றாடி வாங்கி சொல்லிக் கொடுக்க கூட எனக்கு ஆசை எனக்கு இல்லை. ஆகவே அறந்து போகிற அந்த காற்றாடியை பின்பற்றி போய் அந்த காற்றாடி வாங்கி தரக்கூட அதை எப்படி
சூத்திரம் போடணும், எப்படி மாஞ்சா போட்டு விடணும்னு சொல்லி கூட எனக்கு சொல்லிக் கொடுக்க வீட்டில் ஒரு ஆண்மகன் இல்லை, ஒரு சகோதரன் இல்லை. தனிமையாக இருந்த நேரத்தில் அந்த காத்தாடி அருந்து போகிற சூழ்நிலையில் அது பின்னாடி ஓடினேன். எங்கே போனதில் காற்றுல போயிட்டே இருக்கும்போது அந்த தெருவுக்குள்ளாக போய்விட்டேன். போய் அந்த காத்தாடியும் பிடித்து விட்டேன். அப்படி இப்படி கீழே விழுந்து முள்ளு மேலே விழுந்து மரத்து மேலே ஏறி எல்லாம் பிடிச்சி விட்டு எடுத்து கொண்டு வரும்பொழுது ஒரு சிறு தம்பி வந்தான். என்னை விட வயது குறைந்த பையன், ஒரு 5-6 வயசு இருக்கும். நேராக வந்தான், காத்தாடி உள்ள கையை விட்டுட்டான். காத்தாடி கிழிந்து போய் விட்டது. இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. ஒரு சுளிர்னு கோபம், அவ்வளோ கஷ்டப்பட்டு காத்தாடி பிடிச்சிட்டு வந்தேன்னு சுளிர்னு முதுகில் அடிச்சு விட்டேன். ஏன்னா ஒரே பையன்லாம் கோபம் அவ்வளோ சுருன்னு வரும், அடிச்சிட்டேன். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் சூழ்ந்து விட்டார்கள். அது ஒரு மாதிரியான தெரு. எல்லாரும் சூழ்ந்து விட்டார்கள். போட்டு தள்ளியிருப்பாங்க, எனக்கு மரத்தில் கட்டி வச்சு என்ன ஓச்சிருப்பாங்க. அவங்க தெரு பையனை ஒருத்தனை அடிச்சிட்டேன் நான் என்று சொல்லி அடிக்க வந்தார்கள். தாய் ஓடி வந்தார்கள், எல்லாரும் ஓடி வந்தார்கள். அப்போ தான் ஒருத்தர் பார்த்து, நீ அம்ப்ரோஸ் டாக்டர் பையனான்னு கேட்டாங்க. பையன்தானன்னு கேட்டாங்க. ஆமான்னாங்க. உடனே எல்லாரும் சாந்தமாயி, இப்படிலாம் செஞ்ச தப்பு தம்பி, இப்படிலாம் அடிக்கக்கூடாது என்று சொல்லி தெருவில் என்னை கொண்டு போய் சைக்கிளில் கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க. இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார். நான் செய்த தப்புனால எனக்கு வரக்கூடிய பெரிய ஒரு பாடு இருந்துச்சு. நான் என் தகப்பனாருடைய பேரினாலே, என் தகப்பனார் ஊருக்கு செய்த நன்மையினாலே நான் காப்பாற்றப்பட்டேன். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய நன்மையினால் இன்றைக்கு நீங்களும் நானும் காப்பாற்றப்படுகிறோம். நமக்கு விரோதமான கையெழுத்து அவர் குலைத்து போட்டு விட்டார். நமக்கு விரோதமான பகையை அவர் சிலுவையிலே குலைத்து போட்டு விட்டார். நமக்கு விரோதமான எல்லா கூட்டத்தையும் அவர் சிலுவையிலே அடித்து போட்டு விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் எல்லாரும் அவங்க சொன்னாங்க, வேற யாராவது உன் மேலே, இந்த பையன் மேலே கை வச்சிருந்தா கையவே முறிச்சிருப்போம், நீ டாக்டர் விட்டு பையனால் உன்னை முடிச்சிட்டோன்னு சொல்லுவார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 31:29 வசனம். யார் சொல்றான்? லாபான் சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? யாக்கோபுக்கும் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய எல்லாரும் சொத்து சுதந்திரம் எல்லாம், அவனுடைய அடிமைகள் எல்லாரையும் பார்த்து சொல்றான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி இரு என்று சொன்னதுனால நான் என்ன செய்தேன்? விட்டுட்டேன். அவனை விட்டுறேன். உன்கிட்ட நன்மையை தவிர பேசுறேன். எனக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. எனக்கு என்ன இருக்கிறது? உனக்கு தீமை, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் தீமை செய்ய என்ன இருக்குது? I have the power. நீங்க சத்துரு உனக்கு முன்னாடி வந்து நிற்பான். I have the power to destroy you. I have the power to kill you. I have the power to destroy you and your family, your business, your studies. உன் படிப்பை கெடுக்க, உன்னுடைய வியாபாரத்தை கெடுக்க, உன் வேலையை கெடுக்க சத்துரு வந்து உனக்கு முன்பதாக நிற்பான். என்கிட்ட வல்லமை இருக்கு, எப்படியாவது நான் பண்ணிடுவேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் கர்த்தர் அவரை மிரட்டி கொண்டார். கர்த்தர் மிரட்டினார். குற்றம் தீயாது ஆகிலும் அது நீரடைந்த சாமினாலே நீங்கி போயிற்றாதலாலே ஏழை பாவினா நீதிமானானே எங்கே ஓடுவே பாதகனானே தீமை எங்கோ என்னை மூடு ஆதரிக்க ஆரால் கூடும். இன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கலாம். ஆகிலும் இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். ஆகிலும் இயேசு மரித்திருக்கிறார். நான் குற்றவாளி தான். நான் எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கிறேன். நியாயப்பிரமாணம் சொன்ன பாவம், சொல்லாத பாவம், அத்தனை பாவத்தை நான் செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு விரோதமான கையெழுத்தை ஆகிலும் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். ஆகிலும் எனக்கு பொல்லாப்பு செய்ய இந்த உலகத்தில் அநேகருக்கு சத்துருக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும்
என் தேவன் எனக்காக மரித்திருக்கிறார். இதை அனுபவித்தவர்களாய் பாடுவோம். குற்ற தீயாது ஆகிலோமது நீரடைந்த சாவினாலே நீங்கி போயிற்றாதலால் பாவினார் நீதிமானானே. எல்லாரும் அப்படியே எந்திரிப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு விரோதமான எல்லா காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் முறித்து போட போகிறார். நேற்று நான் சத்தத்தை கேட்டேன். நேற்று நிறைய அலங்கங்கள் இடிந்து விழுகிற சத்தத்தை நேற்று செகண்ட் சாட்டர்டேல கேட்டேன் நான். இதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமான கையெழுத்து, உங்களுக்கு விரோதமான பகை, உங்களுக்கு விரோதமான கூட்டம் எல்லாத்தையும் உங்களுக்கு எதுனாலத்தையும் இன்றைக்கு முடித்து போடும்படிக்கா ஆண்டவர்கிட்ட தைரியமாக சொல்லுங்க. நீர் அடைந்த சாவினால எனக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது ஆண்டவரே. பிகாஸ் யூ டைட் ஐ எம் லிவிங் மை லார்ட். நீர் மரித்ததினால நான் உயிரோடு இருக்கிறேன். நீ சிலுவையிலே நீ நொந்து போனதினால நான் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். அதை பாடுவோம். எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரிடத்தில் ஒரு மனமாய் பாடுவோம். இயேசு சுவாமி நீர் என்னை கோபேட்டி ஆதலால் உமண்டை வந்து உடனுமை பணிந்து நிற்கிறே ஆனி என்னை கோபேட்டே குற்றம் தீயது ஆகிலோமது நீ சாவினாலே நீங்கி போயிற்றாதல். எல்லாரும் சொல்லுவோம். ஏழை பாமினார் நீதிமானே ஏழை பாமினார் நீதிமானே எங்கே ஓடுவே பாதகனானே தீமை எங்கோ என்னை மூடு ஆதரிக்க ஆரால் கூடும் எங்கே ஓடுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கே ஆண்டவரை நான் ஓடுவேன்? எனக்கு விரோதமான கையெழுத்து சிலுவையிலே குலைத்து போட்டவர் நீர் அல்லவா. உங்களை விட்டுட்டு நான் எங்க ஆண்டவரே போவேன்? எனக்கு விரோதமான பகையை ஆண்டவரே சிலுவையிலே முறித்து போட்டவர் நீங்கள் அல்லவா. உங்களை விட்டுட்டு நான் எங்க ஆண்டவரே போவேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. சிலுவையிலே நமக்கு எதிரடையாகும் நமக்கு கட்டளைகளினாலும் நமக்கு விரோதமான கையெழுத்தை முறித்து போட்ட இயேசு மத்தியில் உயிரோடு கூட எழும்பி உலாத்தி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உயிர்த்தெழுந்த ஜீவன், உயிர்த்தெழுந்த வல்லமை, கட்டளைகளை குலைத்து போட்ட அந்த வல்லமை ஆண்டவரே சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்ட கிருபை, கிருபா வரங்கள் என் எல்லா பாவத்தையும் மன்னிக்கும் என்று அறிந்திருக்கிறேன். உம்முடைய கிருபா வரங்களினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பு. எல்லாரும் கேளுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. ரபிதா மாறா ஷக்கராபலா. நான் மாறாதவர். ஆகவே ஒரு இஸ்ரவேலுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி பொய்யுரையாத தேவன் உங்களுக்காக நான் உங்களுக்கு விரோதமான எல்லாவற்றையும் சிலுவையிலே முறித்து போட்டு விட்டு என்னோடு கூட சமாதானத்தோடு கூட என்னுடைய சமாதானத்தோடு கூட போங்க என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும். ஹalleluya. எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாம் போச்சுன்னு சொல்லுங்க. உதறி போடுங்க, தூசியை உதறி போடுங்க. எல்லாம் ஓடி போச்சு உங்களை விட்டு. உங்க இச்சைகள் எல்லாம் ஓடி போச்சு. உங்கள் சரீரத்தில் இருக்கிற இச்சைகள் எல்லாம் இயேசு விரட்டி கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ ஆண்டவர். ஒன்னே ஒன்று சொல்லுங்க. மாம்ச சிந்தை எனக்கு வேண்டாம், ஆவியின் சிந்தை தான் எனக்கு வேண்டும், உலகத்தின் சிநேகிதம் எனக்கு வேண்டாம், சிலுவை எனக்கு போதும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் சரி வாலிப பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருந்து உங்கள் படிப்புக்கு விரோதமான, வியாபாரத்து தொழில் வியாபாரம் வேலைக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் தேவன் முறியடித்து போட்டு விட்டார்.
குலைத்து போட்டு விட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக. மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க எனக்கு பலம் தந்திருக்கிறீரே. ஜெபிக்கிறேன், உம்முடைய கிருபை இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு, எங்களுக்கு கட்டளைகள், எங்களுக்கு விரோதமான ஆண்டவர், எங்களுக்கு எதிரடையான, எங்களுக்கு விரோதம் கட்டளைகளினால் எங்களுக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்து போட்ட இயேசுவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகளை எல்லாம் உடைத்து போட்டு விரோதமான